அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க இரவு தூங்கும் முன் இந்த ஒரு வார்த்தைய முழு நம்பிக்கையோடு சொல்லிட்டு தூங்குங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச காரியம் 100% உங்களுக்கு நடக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகள்ல உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் நம்பி நாம் கொடுக்கக்கூடிய உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவுகளுக்கு உணவளிக்க விரும்பினாலும், ஆடி அமாவாசை, ஆடி நாக சதுர்த்தி, ஆடி நாகபஞ்சமி நாட்களில் நீங்கள் உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் எழுதக்கூட செய்யலாம். ஒரு நோட்டு, ஒரு பேனா உங்களுடைய படுக்கை அறையிலேயே நீங்கள் தூங்குகிற இடத்துல உட்காந்துக்கிட்டே சொல்கிறதா இருந்தால் சொல்லலாம், எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம். குறைந்தது 3 முறை, அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை எழுத முடியுமோ அத்தனை முறை எழுதலாம், எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம். இந்த வார்த்தைக்கு எந்த விதமான கட்டுப்பாடுமே கிடையாது. உங்கள் வீட்டில் அல்லது வெளியூர் போயிருக்கீங்க, இல்லைன்னா ட்ரெயினில் போயிட்டுருக்கீங்க, இல்லைன்னா ஆஃபீஸில் நைட் ஷிஃப்டில் இருக்கீங்க, எப்போனாலும் சரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அமைதியான இடம்தான் நம்ம தூங்கக்கூடிய இடம். அதனால் அந்த இடத்துல இருந்து சொல்லும்போது உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் சக்திகள் அதிகரித்து நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் உங்களுக்கு கூடி வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த வார்த்தை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் டைப் பண்ணியிருக்கேன். ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. அதை பார்த்தே கூட எழுதுங்க. இதை நீங்கள் ஆரம்பிக்கணும், இந்த நாளில் தான் ஆரம்பிக்கணும், இந்த நாளில் தான் முடிக்கணும், அது மாதிரி உங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. அதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் தாராளமாக வாட்ஸ்அப்பில் கேளுங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துவேன். நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒரு வார்த்தை ஓம் ததாஸ்து தேவதாப்யோ நமக. ஓம் ததாஸ்து தேவதாப்யோ நமக அப்படிங்கிற இந்த ஒரு அழகான வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நீங்கள் எண்ணிய காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நடக்குங்க. ததாஸ்து தேவர்களை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அது அப்படியே ஆகட்டும் அப்படின்னு உங்கள் பக்கத்தில் இருந்து அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் அந்த ததாஸ்து தேவர்களை மனசுக்குள்ளே நினச்சி இந்த ஒரு வார்த்தையை சொல்லும்போது அவர்களுடைய பரிபூர்ணமான அருளால் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நினச்சபடியே நடக்குங்க. மிக மிக எளிமையான இந்த விஷயத்தை இன்று இரவே கூட ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.